இந்தியாவில் கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஜிட்டல் கரன்சி இதை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பல சேனல்கள், நம்ம சேனல்களே இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பேசியிருக்கோம். இந்த டிஜிட்டல் கரன்சி எங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க, எப்படி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். டிஜிட்டல் கரன்சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 9 வங்கிகள், அதாவது SBI, ICICI பேங்க், அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 9 வங்கிகளை வந்து பாத்தீங்கன்னா சோதனை முயற்சியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதனால என்ன பயன், நாம யூஸ் பண்ணலாமா, சாதாரண ஒரு பொதுமக்கள் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல் கட்டமா இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மொத்த பரிவர்த்தனைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடன் பத்திரங்கள், அதுக்கப்புறம் பங்கு பரிவர்த்தனைகள், இந்த நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சில இடத்துகள்லயும் இது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பயனுள்ளதா இருக்குன்னா, நிதி ஒருங்கிணைப்பு, கடன் உத்தரவாதம், அதுக்கப்புறம் பணப்பட்டுவாடா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல காமன் மேன் பண்றது கிடையாது. சாதாரண காமன் மேன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போறோம், நம்ம ஸ்கேன் பண்ணி UPI டிரான்சாக்ஷன் பண்றோம். அந்த மாதிரி UPI டிரான்சாக்ஷன் மாதிரி இந்த டிஜிட்டல் மணியை பண்ண முடியுமா அப்படிங்கறது பல பேரோட கேள்வி. இது பண்ண முடியும், ஆனா இப்ப கிடையாது. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண சில்லறை வர்த்தகத்துக்கும் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப வந்திருக்கிறது சோதனை முயற்சி மட்டும்தான். ஆனா படிப்படியா இந்த மாதிரி சில்லறை வர்த்தகத்திலையும் வந்து ஒரு மாசத்துல வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சில்லறை வர்த்தகத்துல வந்துச்சுன்னா, நீங்க சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க UPI டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி உங்களோட சில்லறை வர்த்தகத்துல ஒரு மர்ச்சன்ட், ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சரி, இதை எங்க வச்சு யூஸ் பண்றது, டிஜிட்டல் கரன்சி எப்படி யூஸ் பண்றது, இப்ப பேங்க்ல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்படி பேங்க்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறதுனால இதை நம்ம அக்கௌண்ட்லயே வச்சு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கு. ஆமாங்க, இது உங்களுடைய சாதாரணமா நம்ம மணி இருக்கு பாத்தீங்களா, அந்த மணி மாதிரி உங்க அக்கௌண்ட்லயே வச்சு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி வசதிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதை நம்ம சாதாரணமா மணி ஒரு பக்கம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் மூலமாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா பரவி எல்லார்கிட்டையும் வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், இந்தியாவில் டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தி இருக்கிறது பல நாடுகளையும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் கூறப்பட்டுக்கிட்டு வருது. நம்ம இருக்கிற இப்ப பொருளாதார நெருக்கடியிலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் கரன்சி எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பிளஸ்ஸா போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இது வங்கியில இருப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போதைக்கு டிஜிட்டல் கரன்சியை பத்தி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதுதான். இந்த சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை ரெகுலரா இந்த மாதிரி பல வீடியோஸ் வரப்போகுது. நீங்க ரெகுலரா பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.